Daily. Taste the Daily. ஒரு இன்ஸ்பெக்டரா உன் திறமையை பாராட்டுறேன். பட் ஒரு ஹஸ்பண்டா உனக்கு நன்றி சொல்லிக்கிறியா? சார் எதுக்கு சார் நன்றி எல்லாம் சொல்றீங்க? இது என் கடமை சார். நான் இனியா மேல உயிரையே வச்சிருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். இவ மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது. நான் ரொம்ப மன உறுதியோட இருக்கிற ஆளு தான். இருந்தாலும் கொஞ்சம் கலங்க போயிட்ட சுபாஷ். நீ அதை புரிஞ்சுக்கிட்டு அவ மேல ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இல்லாம காப்பாத்தி கொண்டு வந்துட்ட. தேங்க்யூ. தேங்க்யூயா. தேங்க்யூ சார். தேங்க்ஸ்லாம் எதுக்கு சார்? இது எங்களோட டியூட்டி சார். நாங்க செஞ்சுதானே ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ் சுபாஷ். அந்த சமயத்துல திடீர்னு டிசைட் பண்ணி மாயாவை ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணோம். கமிஷனர் கிட்ட கூட கேட்கல. இனிமேதான் ஒன்னை என்ன உயிர் எடுக்க போறாங்க. சோ இதுக்கான ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணி சார். நான் இனியாவை வீட்டுக்கு வரேன். ஓகே. இன்னைக்கே கமிஷனர் போய் பாத்துறணும் சார். அதெல்லாம் பாத்துக்கலாம் சார். நீங்க போயிட்டு வாங்க. ஓகே. போயிட்டு வாங்க மேடம். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே மேடம். போயிட்டு வரேன் மேம். பேசாமல் நீயும் செய்கின்ற மாயம் பேரின்பத்தேனூரிடும் தீவே ஓயாமல் வீசும் தெய்வீக வாசம் உன்னோடு கண்டேனே ஊதா பூவே இன்பா இன்பா தீராத இன்பா நீயே என் காதல் வெண்பா அன்பா அன்பா ஆராத அன்பா நீயே என் வாழ்வில் பெண்பா. சார் வண்டியில இருங்க. ஓகே சார். ஓகே சார். ஆயுள் வரை மெது நீயே கதி தேயாதடி பத் பத் மெது போதை கொலுசுகள் மெது மெது. ஓகே. ஒன்றும் இல்லை. பெருகுது ஆசை தாய் கண்ட வாரம் நிஜமா ஓகே இல்ல? பரவாயில்ல விக்ரம். ஸ்லோலி. ஓகே. பாத்து வா. பாத்து. மெது மெது. பாத்து பாத்து. நீ ரொம்ப வலிக்குதா? இல்ல விக்ரம். உட்கார் உட்கார். கேர்ஃபுல். ஸ்லோலி. குட். ஐயோ என் தங்கம். ஒரு நிமிஷம் தண்ணி. தண்ணி. இந்த அப்படி மெதுவா தண்ணி. இனியா. ஹேய், உனக்கு பலமா ஒன்றும் அடிபடல? யோஷோ, ஏதாவது வலி இருந்தா ப்ளீஸ் சொல்லு. உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க பயப்படாதீங்க. கீழே விழுந்ததுல லேசா வலி இருக்கு. எங்க? ஆனா அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஐம் சாரி இனியா, உன்னை கஷ்டப்பட விட்டேன். நீ இந்த நிலைமையில இருக்கும். ஐயோ எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? சாரி விக்ரம். நீங்க என்ன செய்வீங்க? என்ன காப்பாத்த தான் முயற்சி பண்ணீங்க. அது உங்களை மீறி இப்படி நடந்துச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? இனியா, வயித்துல எந்த அடியும் படல. எதுவா இருந்தாலும் ப்ளீஸ் மறைக்காம சொல்லு. இல்ல விக்ரம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே. சரி, எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப கேக்குறேன்னா, நான் பதட்டப்படுவேன்னு நினைக்காத. ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு சொல்லிடு. இனியா, உன் வயத்துல குழந்தை இருக்கு. வலிய மறைச்சினா பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆயிரப்போகுது. நிஜமா எதுவும் இல்ல விக்ரம். இருந்தா உங்ககிட்ட நான் ஏன் மறைக்க போறேன்? சும்மா டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். அந்த ராஸ்கல் குடோன்ல என்ன கட்டி போட்டு தண்ணி கூட கொடுக்கல. அந்த டயர்ட் தான், வேற ஒண்ணும் இல்ல. மாயா மட்டும் என் கையில சிக்கி இருந்தான்னா அவளை புடிச்சு
அந்த ராஸ்கல் யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவனை ஷூட் பண்ணியிருப்பேன். But மாயா தப்பிச்சிட்டாளே. நானும் அவளை பிடிக்க முயற்சி பண்ணேன். என்கிட்ட இருந்து அவ தப்பிச்சிட்டா. நோ வரி. எப்படியும் அந்த குரூப்பை நான் கண்டுபிடிச்சிருவேன். போலீஸ் கிட்ட இருந்து நிரந்தரமா தப்பிச்சவனுங்கன்னு யாருமே கிடையாது. நான் பாத்துக்கிறேன் விடு. சரி, நீ கொஞ்சம் சாஞ்சுக்கோ, ரெஸ்ட் எடு. நான் உனக்கு சமைச்சு ஏதாவது கொண்டு வரேன். இல்ல இல்ல விக்ரம், வேண்டாம். ஐ எம் ஆல் ரைட். நான் போய் சமைக்கிறேன். இந்த பாரு, டெய்லி நீ தானே எனக்கு சமைச்சு கொடுக்குற. இன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு. ரொம்ப யோசிக்காத, அப்படியே படு, ரிலாக்ஸ். அப்படிதான், குட். அப்படியே அசையாம ரெஸ்ட் எடு. நான் அதோ இப்போ உடனே, ஐயோ இனியா, நான் இப்போ உடனே வரேன். ஓகே, இப்போ ஒரு வேகத்துல சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எது எங்க இருக்குன்னே தெரியலையே. என்னையாது இப்போ சாதம் வைக்கலான்னு பார்த்தா ஒரு டம்ளர் அரிசிக்கு எத்தனை டம்ளர் தண்ணி வேணும் தெரியலையே. உப்புமா கிண்டலான்னு பார்த்தா ரவையோட வேற என்னென்ன சேர்க்கணும்னு ஐடியாவே இல்லை. இந்த 2 minute நூடுல்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இனியாவுக்கு பேக்கெட்ல வர்ற சாப்பாடெல்லாம் பிடிக்காது. என்ன பண்ணலாம்? என்னாச்சு இனியாவுக்கு? ஒரு நாளைக்கு 2-3 தடவை கால் பண்ணுவா. இன்னைக்கு ஒரு தடவை கூட போனே பண்ணலையே. வயித்துல ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அவ எப்படி போன் பண்ணாம இருக்கலாம்? போன் பண்ணி என்னன்னு கேட்டு சண்டை போடுவோம். என்ன இனியா போன் எடுக்கல? சரி, மாமாக்கு கூப்பிட்டு பேசலாம். ஃபோன் வரையா? இது சப்பாத்திக்கா? ஓகே. யாழினி. யாழினி, ஹாய். மாமா, இனியா எங்க இருக்கா? நான் கால் பண்ணேன், ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறா. இப்போ கால் பண்ணியா? ஆமா மாமா. இல்ல, அவ ஃபோன் சைலண்ட்ல இருக்கு. ஒரு ப்ராப்ளம். இனியாவ ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இப்பதான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம். இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. கண் முழிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட சொல்லவா? மாமா, என்ன சொல்றீங்க? அவளுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது ஆபத்தா? இப்ப அவ எப்படி இருக்கா? யாழினி, யாழினி. மாமா லைன்லயே இருங்க ஒரு நிமிஷம். என்ன சித்தி? உனக்கு வெஜிடபிள் சூப் பண்ணமா, அத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சித்தி, ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு சொல்லிருக்கேன்ல. ஐயோ, நீ சொல்ற, ஆனா அதெல்லாம் எங்க ஞாபகம் இருக்கு? வேலை கடுப்புல எல்லாத்தையுமே மறந்துட்டேன். ஆமா, போன்ல யாரு? சித்தி, இது பர்சனல் கால். நான் யார்கிட்ட பேசுறேன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. சூப் அப்படி வச்சுட்டு நீங்க கிளம்புங்க. சரி, நீ பேசு. ஓஹோ, எனக்கு தெரியாம உனக்கு பர்சனல் விஷயம் வேற இருக்கா? இருக்கட்டும், என் போன்ல வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். என்னமா? உங்களை நான் கிளம்ப சொன்னேன், போங்க. இல்ல, சூப்பு குடிச்சிட்டு கொடுத்தேன்னா கையோட கப்ப வாங்கிட்டு போயிடுவேன்ல. அதெல்லாம் நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. சரிம்மா, சூப்பை மறக்காம குடிச்சிரு. நான் குடிச்சுக்கிறேன். சரி.
மாமா இனியாக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க மாமா. இல்லை இந்த போலீஸ் லைனில் இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். அது ஒரு கொலைகாரி 2 கொலை பண்ணவ அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். அவளுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் இனியாவை கடத்திட்டு போயிட்டான். அந்த கொலைகாரியை ரிலீஸ் பண்ணாதான் இனியாவை விடுவேன்னு சொன்னோம். ஸோ இப்போ இனியாவை காப்பாற்றணும், அதே சமயம் அந்த கொலைகாரியையும் விடக்கூடாது. நாங்கள் பண்ண ஒரு முயற்சியில் அந்த கொலைகாரி இனியாவை கீழே தள்ளி விட்டு எஸ்கேப் ஆயிட்டா. ஐயோ மாமா இனியாவுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு அடிக்கடி எதுவும் பட்டுருச்சா? குழந்தைக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல? யானி பதட்டப்படாத யானி. சி நான் அவகிட்ட கேட்டேன், அவ அடி எதுவும் படலைன்னு தான் சொன்னான். ஐயோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு சமைச்சு கொடுக்கலாம் ஏதாவதுன்னு கிச்சனுக்கு வந்தேன். ஐயோ மாமா நீங்க இருங்க, நான் இப்பவே வரேன். இப்போ எதுக்கு? அவதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளே, வேணா அப்புறம் பாத்துக்கலாம். மாமா அவளுக்கு அடிபட்டிருக்கிறப்போ எப்படி மாமா என்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியும்? அதுவும் அவ வயித்துல குழந்தையோட இருக்கா. நான் சும்மா தானே இருக்கேன். என் குழந்தைய அவ தானே சுமந்துட்டு இருக்கா. நான் எப்படி மாமா இங்க நிம்மதியா இருக்க முடியும்? நான் இப்பவே வரேன், நீங்க போனை வைங்க. ஓகே? இல்ல யாழ் இனியாக்கு கவனமாவே இருக்க தெரியாது. ஏதாச்சும் ஆபத்துல தேடி போய் மாட்டிக்குவா. விக்ரம் மாமா போலீஸா இருக்கிறதுனால இவளுக்கு எந்த ஆபத்தை பார்த்தும் பயமே இல்லாம போச்சு. முன்னாடி நான் கூட பரவாயில்ல, இப்போ வயித்துல குழந்தை இருக்குல்ல, கவனமா இருக்க வேண்டாம். நான் உடனே அங்க போறேன். என்ன நீ அப்படி பாக்குறீங்க? டேபிள்லாம் ஒரே டஸ்டா இருந்தது, அத தொடச்சிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, நான் பாத்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்க. நீங்க போடுற சோத்துக்கு உண்மையா இருக்கணும்ல அண்ணி. அது சரி. நல்லா பேசவும் செய்யற. சரி தொட தொட. மாமியாரும் மருமகளும் எனக்கு தெரியாம ரகசியமா பேசிக்கிறீங்க. உங்களுக்கு வச்சிருக்கேன் ஒரு ஆப்பு. ஒட்டு கேட்டாதானே கையும் களமா பிடிக்கிறீங்க. இப்போ ரெக்கார்டு போட்டு வச்சிருக்கேன், என்ன செய்றீங்கன்னு பாக்குறேன். யாழ்னி எங்க கிளம்பிட்டமா? இனியாவ பாத்துட்டு வரலான்னு போற அத்தை. அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கு. இப்பதான் விக்ரம் மாமா சொன்னாரு, அதான் போய் பாத்துட்டு வரலான்னு போறேன். ஐயோ என்னாச்சுமா அவளுக்கு? நானும் கூட வரவா? ஐயோ பரவாயில்ல அத்தை, ஏதோ சின்ன பிரச்சனைன்னு தான் மாமா சொன்னாரு. நானே போய் பாத்துட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க. மாமா வந்தா உங்களை தேடுவாரு. அதுவும் சரிதான், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை. ஐயோ ஏய் இரு. ஏய் இவ்வளவு வேகமா நடக்காதடி. வயித்துல குழந்தை இருக்கிற மாதிரி நடிச்சு கவனமா நடந்துக்கோ. சரி அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரி, உன் வயித்துல குழந்தை இருக்குங்கிற நம்பிக்கையில தான் மாமாவும் அமுதாவும் இருக்காங்க. அதனால எப்பவும் அத மனசுல வச்சுக்கிட்டு நட. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாத்துக்கிறேன். யாழினி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போன உடனே எனக்கு கால் பண்ணு. ஏதாவது எமர்ஜென்சினா சொல்லு, நான் கிளம்பி வந்துடுறேன். சரிங்க அத்தை, நான் போய் ரீச் ஆயிட்டு ஃபோன் பண்றேன். பாரு வயித்துல குழந்தை இருக்கு, பார்த்து பத்திரம். சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். அண்ணி என்ன விஷயம்? யாழ் எங்க போறா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், அதை விடு. டேபிள் தானே தொடச்சிட்டு இருந்த, தொட. டேபிள தொடக்கணுமா? எனக்கு தேவையில்லாத விஷயம். இந்தா உங்களை கையும் களவுமா பிடிக்கிறேன். நல்ல மாட்டீங்க நீங்க. இப்ப கண்டுபிடிக்கிறவங்கள. ஐயோ என்னது இது? போன் ஆஃப்ல இருக்கு.
சார்ஜ் போயிடுச்சா? ஐயோ Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.